வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான எச்சரிக்கை பதிவில் சிறுநீரக செயலிழப்பினுடைய ஆரம்ப கட்ட பொதுவான அறிகுறிகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். இந்த அறிகுறிகள் நமக்கு முன்னாடியே தென்படும் போதே அந்த கிட்னி ஃபெயிலியர்லேருந்து நம்ம சிகிச்சை பெற்று விடுதலை பெற்றுக்கொள்ளலாம். அதுக்காக தான் இந்த பதிவு. சிறுநீரக பாதிப்பு அப்படின்றது இன்று பொதுவான பிரச்சனையாகிடுச்சு. வயதானவர்களை குறிவைத்த இந்த சிறுநீரக செயலிழப்பு நோய் இளைஞர்களையுமே இப்போ பாதிக்க தொடங்கிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இப்படி சிறுநீரக பிரச்சனையை அதிகரிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, சிம்டம்ஸே நமக்கு காட்டாதுங்க. பொதுவாக சிறுநீரக பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா உடனே அதனுடைய அறிகுறிகள் தெரியாது. அது கிரிட்டிக்கல் ஸ்டேஜ் அடைஞ்சதுக்கு அப்புறம், தீவிர நிலையை அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் அறிகுறிகள் தெரிய ஆரம்பிக்கும். அதனால தான் நமக்கு நாள்பட்ட சிகிச்சை எடுக்கக்கூடிய பிரச்சனையாக மாறிட்டு கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுது. ஸோ இந்த மாதிரி ஒரு சில அறிகுறிகளை நம்ம பார்த்தோம்னா உணரும் போதே ஆரம்ப நிலையிலேயே முன்னெச்சரிக்கையாக மருத்துவரை அணுகி அதை சரி செய்து கொள்ளலாம். அந்த அறிகுறிகளை விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். அதீத உடல் சோர்வு மற்றும் கவனமின்மை போன்ற அனீமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய்களுக்கான அறிகுறிகள் உங்களுக்கு தென்படுதா பாருங்க. அப்படி இருந்ததுன்னா சிறுநீரகம் செயலிழந்து போயிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சிறுநீரகத்தினுடைய செயல்பாடுகளில் தொய்வு ஏற்படும் போது உடலினுடைய நச்சுக்கள் மற்றும் அசுத்தங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த கழிவுகள்லாம் நமக்கு சுத்திகரிக்கப்பட்டிருக்கணும். ஆனால் அந்த சிறுநீரகத்தினுடைய செயல்பாடுகளில் தொய்வு ஏற்பட்டதால் அந்த கழிவுகள் சுத்திகரிக்கப்படாமல் இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா ரத்தத்தில் போயிட்டு கலந்துரும். இதனால் அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய் ஏற்பட்டு நீங்கள் எப்போதுமே அதீத உடல் சோர்வாகவும் பலவீனமாகவும் உங்களை உணர்வீங்க. இப்போ எந்த விஷயத்திலுமே கவனம் செலுத்த முடியாமல் கூட உங்களால் போகலாம். இந்த மாதிரி நிலைகள் இருக்கும். அதாவது மயக்கம், குமட்டல், வாந்தி, தலை சுற்றல், உடல் வலி, உடல் பலவீனம், அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதீத கவனமின்மை இருக்கும். ஒரு சின்ன வேலையை செய்கிறது கூட சோம்பேறித்தனம் இருக்கும். செய்யறதுக்கு கவனம் செலுத்த மாட்டீங்க, சுறுசுறுப்பாகவே இருக்க மாட்டீங்க. ஓய்வு அப்படின்றது உங்களுடைய உடலுக்கு நிறைய பலனளித்தாலும் உங்களால் பார்த்தீங்கன்னா அந்த சோர்விலிருந்து மீளவே முடியாது. அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் நீங்கள் உடனே மருத்துவரை சந்தித்து கிட்னி ஏதாவது ஃபெயிலியர் ஆகிருக்கா இல்லையான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்படி கிட்னி ஃபெயிலியர் ஆகிருந்ததுன்னா உடனே தாமதிக்காமல் அந்த சிம்டம்ஸ் இருக்கும்போதே அதுக்கான சிகிச்சைகளை மேற்கொண்டு நலமடைந்து கொள்ளுங்கள். தூங்குவதில் சிரமம் ஏற்படுதல் உங்களுக்கு சிறுநீரகம் செயலிழந்து போனதுக்கான ஆரம்ப கட்ட அறிகுறியை அதை சுட்டி காட்டுதுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. சிறுநீரகம் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய உடல் இருக்கக்கூடிய நச்சு கழிவுகள் அதை சரியாக வடிகட்டி சிறுநீர் வழியாக வெளியேற்றணும். ஸோ அந்த மாதிரி வெளியேற்றதுன்னா கழிவு நீக்க மண்டலம் சிறப்பாக நடந்துட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஒருவேளை அந்த மாதிரி நடக்கல அப்படின்னா அந்த கழிவுகள் எல்லாமே ரத்தத்தில் தேங்கும் போது எப்படி நமக்கு அனிமியா அப்படின்ற அந்த ரத்த சோகை நோய் ஏற்பட்டுச்சோ அதே போலவே தூக்கத்தையுமே அது நமக்கு பாதிக்கும், தூக்கத்தினுடைய தரத்தையுமே பாதிக்கும். அதோடு இது உடல் பருமன் மற்றும் நாள்பட்ட சிறுநீரக நோய்க்கு அந்த கிட்னி ஃபெயிலியருக்கு சிகிச்சை எடுக்கக்கூடிய அளவுக்கு நம்மளை வழிவகுத்துரும். நிறைய சிவியராக நம்மளை அட்டாக் பண்ணிடுது. ஸோ அப்படி சிறுநீரக நோய் உங்களுக்கு ஏற்பட்டுச்சு அப்படின்னா உங்களுக்கு தூக்கமின்மை பிரச்சனையுமே இருக்கும்ன்றதை நீங்கள் காமனாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா சிறுநீரகம் பாதிக்கப்பட்டவர்கள் கூறக்கூடிய எல்லாருடைய அறிகுறிகளுமே பார்த்தீங்கன்னா பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு அறிகுறியாக காமன் சிம்டம்ஸாக காமன் ப்ராப்ளமாக பார்க்கப்படக்கூடியது இந்த தூங்குவதில் சிரமம். இப்போ நீங்கள் நிறைய பேர்கிட்ட போயிட்டு கிட்னி ஃபெயிலியர் ஆனவங்க கிட்ட உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பொதுவான அறிகுறியை சொல்லுங்கன்னு கேட்டிங்கன்னா உடனே தாமதிக்காமல் தூக்கம் வரமாட்டிருக்கு, தூங்குறதுக்கே சிரமமாக இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா நமக்கு அந்த நச்சு கழிவுகள் பிளட்ல கண்டாமினேட் ஆகும்போது ரத்தத்தில் கலக்கும் போது தூங்குவதில் சிரமம் ஏற்படக்கூடிய இந்த பிரச்சனை இருக்கும். இப்படி இருந்ததுன்னா உடனே அதை கவனித்து சிகிச்சைகளை பெற்றுக்கொண்டு நலமடைந்து கொள்ளுங்க. வறண்ட மற்றும் அரிக்கக்கூடிய சருமம் உங்களுக்கு தென்படுதா பாருங்க. இதுவுமே சிறுநீரகம் செயலிழந்து போறதுக்கான ஆரம்ப கட்ட அறிகுறியை தான் உங்களுக்கு சுட்டி காட்டுது. உடலினுடைய தேவையற்ற நீர் மற்றும் நச்சு கழிவுகள் ஏதாவது இருந்ததுன்னா அதை வெளியேற்றுவது தான் ஒரு ஆரோக்கியமான சிறுநீரகத்தினுடைய வேலை அப்படின்றத நம்ம பார்த்தோம். அப்போ இந்த வேலை சரியாக நடந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய உடம்புல என்னென்ன மாற்றங்கள் நடக்கும்னு கேட்டீங்கன்னா நமக்கு ரத்த சிகப்பணுக்கள் புதுசாக நமக்கு உருவாகும். ரெட் பிளட் செல்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். எலும்பு ஆரோக்கியம் இதனால உங்களுக்கு மேம்படும். அதோடு உடலினுடைய மினரல் சத்துக்களினுடைய தேக்கம் சீராக இருக்கும். இப்படி எதுவுமே சரியான முறையில் உங்களுக்கு நடக்காத போது என்ன ஆகும் அப்படின்னா அதனுடைய எச்சரிக்கையாக உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா வறண்ட மற்றும் அரிக்கக்கூடிய சரும தோல் அழற்சி பிரச்சனைகள் ஏற்பட ஆரம்பிக்கும். நிறைய ஸ்கின் டிசீஸ் வர ஆரம்பிக்கும். அதோட சிறுநீரக பாதிப்பு உங்களுக்கு நீண்ட நாட்களுக்கு இருந்துச்சுன்னா சரியான முறையில் ஊட்டச்சத்துக்களையும் மினரல்ஸ்களையும் சமன் செய்ய முடியாமல் போகலாம். ஸோ உங்களுக்கு உடலில் ஊட்டச்சத்து பற்றாக்குறை ஏற்படும் போது அதன் காரணமாக நோய் எதிர்ப்பு சக்தி திறன் குறையும் போது அதை காரணமாக வைத்துக்கொண்டு பல்வேறு விதமான தொற்று நோய்களும் உங்களுடைய உடலுக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ வறண்ட மற்றும் அரிக்கக்கூடிய சருமம், ஊட்டச்சத்து பற்றாக்குறை எல்லாம் இருந்துச்சுன்னா உடனே நீங்கள் என்னன்றது கவனிக்கணும். வழக்கத்திற்கு மாறாக அடிக்கடி சிறுநீர் கழிக்கக்கூடிய உணர்வு அந்த ஃபீல் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா அது சிறுநீரகம் செயலிழந்து போனதுக்கான ஆரம்ப கட்ட அறிகுறியை கூட உங்களுக்கு சுட்டி காட்டலாம். இப்போ நீங்கள் அடிக்கடி இது சிறுநீர் கழிக்கிறீங்க, அதுவும் இரவு நேரங்களில் அதிகமாக சிறுநீர் கழிக்க உங்களுக்கு தோன்றுது அப்படின்னா அது சிறுநீரக பாதிப்பினுடைய அறிகுறி தாங்க. அதாவது சிறுநீரகத்தினுடைய
வடிகட்டக்கூடிய செயல்திறன் அது தடைபடும் பொழுது அடிக்கடி சிறுநீர் வெளியேற்றணும் அப்படின்ற உணர்வு வந்து உங்களுக்கு வந்து தோன்ற ஆரம்பிக்கும். ஸோ சில நேரங்களில் சிறுநீரக தொற்று ஏற்பட்டிருந்தாலும் இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்பட்டிருந்தாலுமே உங்களுக்கு இந்த மாதிரி இருக்க ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா கவனமாக இருக்கணும். அதனால் வழக்கத்திற்கு மாறாக அடிக்கடி சிறுநீர் கழிக்கக்கூடிய உணர்வு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கவனமாக இருங்க. இப்போ ஒரு பிரிவினர் வந்து என்ன நினைப்பாங்க அப்படின்னா, நமக்கு வந்து ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு அதிகரிச்சிருக்கிறதால சுகர் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய பேஷண்ட்டாக நம்ம இருக்கிறதால தான் அடிக்கடி சிறுநீர் கழிக்கிறோம் அப்படின்னு நினைப்பாங்க. ஒருவேளை அப்படியும் உங்களுக்கு இருக்கலாம். அதை வந்து உங்களுக்கு சிறுநீரகத்தினுடைய செயல்படக்கூடிய திறன் வந்து பாதிக்கப்படும் போது இந்த மாதிரி இருக்கும். அதனால தான் சுகர் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய பேஷண்ட்டுக்குமே அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதை நீங்கள் கவனிச்சிக்கணும் எதுக்காக வந்திருக்கு அப்படின்றதுக்கு. சிறுநீரில் ரத்தம் கசிதல் உங்களுக்கு வந்து சிறுநீரகம் செயலிழந்து போனதுக்கான ஆரம்பகட்ட அறிகுறியாக கூட இருக்கலாம். ஒரு ஆரோக்கியமான சிறுநீரகம் என்ன பண்ணணும் அப்படின்னா, ரத்தத்தில் இருக்கக்கூடிய நச்சுக்களை மட்டும் சுத்தம் செஞ்சு ரத்த செல்களை பாதுகாக்கணும். ஆனால் அந்த நச்சுக்களை மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சிறுநீர் வழியாக சேர்த்து வெளியேற்றுது அப்படின்னா அது சிறுநீரகத்தில் வடிகட்டக்கூடிய செயல்திறன் தடைபடும் பொழுது இந்த மாதிரி நடக்குங்க. ஸோ உங்களுக்கு வந்து அந்த நச்சுக்களை மட்டும் சிறுநீர் வழியாக வெளியேற்றாமல் சிறுநீரகத்தினுடைய வடிகட்டக்கூடிய செயல்திறன் தடைபட்டுட்டதுக்கப்புறம் சிறுநீர் வழியாக ரத்த செல்களையுமே கசிய வச்சிருச்சு அப்படின்னா, நீங்கள் சிறுநீர் கழிக்கும்போது ரத்தம் வருவது போல தென்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் எச்சரிக்கையாக உடனே மருத்துவர் அணுகணும். இது வந்து ஒரு கிரிட்டிக்கலான ஸ்டேஜ், அபாயகரமான நிலையை வந்து உங்களுக்கு குறிப்பிடுது. இது சிறுநீரக புற்றுநோய், கிட்னி கேன்சராக இருக்கலாம், சிறுநீரக கல், கிட்னி ஸ்டோனாக இருக்கலாம், அல்லது கிட்னி இன்ஃபெக்ஷன், சிறுநீரக தொற்று, இது மாதிரி எந்த பாதிப்பு இருந்தாலுமே உங்களுக்கு சிறுநீர் வழியாக ரத்தம் கசிதல் பிரச்சனை வந்து வரதான் செய்யும். ஸோ எதுக்காக இது வந்திருக்குன்றதை செக் பண்ணிட்டு சிகிச்சைகளை மேற்கொண்டு நலமடைந்து கொள்ளுங்க. நுரையுடன் சிறுநீர் வெளியேறுதல் உங்களுக்கு சிறுநீரகம் செயலிழந்து போனதுக்கான ஆரம்பகட்ட அறிகுறியை குறிக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வந்து சிறுநீர் கழிக்கும் போது நுரைத்து வருது அப்படின்னா அதில் புரோட்டீன் கலந்துருக்கு அப்படின்றது அர்த்தம். இது கிட்டத்தட்ட வந்து முட்டையை வந்து ஸ்கிராம்பிளிங் செஞ்ச தோட்டத்தில் வந்து இருக்கும். இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, சிறுநீரில் வரக்கூடிய அந்த புரோட்டீனுடைய நுரையானது முட்டையிலுமே வந்து காணப்பட ஆரம்பிக்கும். அப்போ நுரைத்து சிறுநீர் வெளியேறுதல் அப்படின்றது ஒரு ப்ராப்ளம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். அதனால் நீங்கள் கவனமாக இருக்கணும். இப்போ நுரைத்து சிறுநீர் வெளியேறுதல் அப்படின்ற அந்த அறிகுறிகள் இருக்கும்போது ஒரு அறிகுறியுமே உங்களுக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆயிருந்ததுன்னா தெரிய ஆரம்பிக்கும். அதாவது கண்களை சுற்றிய வீங்கிய தோற்றம் இருக்கும். இப்போ நுரை பொங்கி சிறுநீரகத்தில் புரோட்டீன் வெளியேறுவது சிறுநீரக பாதிப்பினோடு எப்படி அந்த ஆரம்பகட்ட அறிகுறியாக இருக்கோ அப்படி உங்களுக்கு சிறுநீரகம் அதிக அளவிலான புரோட்டீனை வெளியேற்றுது அப்படின்னா அதனுடைய அறிகுறியாக கண்களை சுற்றிய வீங்கியது போல தோற்றம் இருக்கும். பஃபிங்கான ஐஸ் வந்து உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். கண்களில் வறட்சி ஏற்படும். ஸோ இதுவுமே வந்து கிட்னி ஃபெயிலியர் ஆனதான் உங்களுக்கு சுட்டி காட்டுதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. கணுக்கால்களில் வீக்கம் ஏற்படுதல் சிறுநீரகம் செயலிழந்து போனதுக்கான ஆரம்பகட்ட அறிகுறியாக கூட இருக்கலாம். சிறுநீரகம் செயலிழப்பு ஏற்பட்டிருந்தது அப்படின்னா சோடியம் அதிக அளவில் தேங்கி கால்கள் மற்றும் பாதங்கள் வந்து வீங்க ஆரம்பிக்கும். இது சிறுநீரகம் செயலிழந்தால் மட்டும் கிடையாது, உங்களுக்கு இதயம் தொடர்பான பிரச்சனை, கல்லீரல் தொடர்பான பிரச்சனை மற்றும் நாள்பட்ட கால் நரம்பு பிரச்சனை என இதில் எது இருந்தாலுமே கால்கள் வந்து வீங்க தான் ஆரம்பிக்கும். ஆனால் நீங்கள் வந்து மருத்துவ பரிசோதனை செய்யும் போது தான் எதுக்காக உங்களுக்கு வந்து கால்கள் வீங்கி இருக்குன்னு தெரியும். அப்பதான் நீங்க அதை சரி செய்து கொள்ள முடியும். பசியின்மை உங்களுக்கு வந்து ஏற்படுதா பாருங்க. அப்படி ஏற்பட்டுச்சுன்னா அதுவுமே சிறுநீரகம் செயலிழந்து போனதுக்கான ஆரம்பகட்ட அறிகுறியை தான் உங்களுக்கு வந்து காண்பிக்குது. சிறுநீரக பாதிப்பினுடைய பொதுவான அறிகுறியாக பசியின்மை இருக்கு. அதாவது முன்னாடியே சொன்ன மாதிரி நமக்கு கழிவு நீக்க மண்டல வேலை மிக சிறப்பாக நடந்துச்சு அப்படின்னா உடல் இருக்கக்கூடிய அந்த கழிவுகள் எல்லாமே சிறுநீரகம் வழியாக நமக்கு சிறுநீர் வழியாக வெளியேற்றப்பட்டுவிடும். ஸோ அந்த மாதிரி நடக்கல அப்படின்னா அதனுடைய அந்த சிறுநீரகத்தினுடைய வடிகட்டக்கூடிய செயல்திறன் பாதிக்கப்படும் போது கழிவுகள் நம்முடைய உடல்லையே தங்கி விடும்போது பசியின்மை நமக்கு வந்து இயல்பாகவே இருக்கும். இப்போ எப்படி தூக்கமின்மை வந்து ஒரு பொதுவான அறிகுறியாக இருக்கும், அது போல பசியின்மையுமே அதிகமாக இருக்கும். இந்த வகை பசியின்மை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த உணவுகளையும் சாப்பிட்டு முடிச்ச ஒரு ஃபீலை வந்து நம்ம கொடுத்துட்டே இருக்கும். கழிவுகள் அதிகமாக சேர்ந்து இருக்கிறதுல பசியை எடுக்காது. ஸோ இது மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் கவனமாக இருக்கணும். தசை பிடிப்பு உங்களுக்கு ஏற்பட்டிருக்கா பாருங்க. இந்த மாதிரி ஏற்பட்டதுமே உங்களுக்கு சிறுநீரகம் செயலிழந்து போனதுக்கான ஆரம்பகட்ட அறிகுறி தான் சுட்டி காட்டுது. சிறுநீரகத்தினுடைய செயல்பாடுகள் குறையும் பொழுது எலக்ட்ரோலைட்ஸ் வந்து சமநிலை இழந்து போயிடும். இதனால கால்சியம் குறையும் மற்றும் பாஸ்பரஸ் உடைய கட்டுப்பாடும் குறையும். இதன் காரணமாக தான் தசை பிடிப்பு உங்களுக்கு அடிக்கடி ஏற்படும். தசை பிடிப்பு இருக்கக்கூடியது, தசைகளில் இறுக்கங்கள் ஏற்படுவது, தசைகளில் அடிக்கடி வலி ஏற்படுவது, இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அது கிட்னி வந்து உங்களுக்கு ஃபெயிலியர் ஆனதுக்கான சிம்டம்ஸாக கூட இருக்கலாம். ஸோ நீங்கள் எதுக்குமே வந்து கவனமாக ஒரு மருத்துவ பரிசோதனை தீவிரமாக செய்து கொள்ள வேண்டியது அவசியம். அதை செய்து கொண்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நலமோடு இருக்கலாம். கழிவு நீக்க மண்டல வேலை உங்களுக்கு சிறப்பாக செயல்படும். சிறுநீரகம் ஆரோக்கியமாக இருக்கும். உடல்நலத்தை பராமரித்துக் கொள்ளுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.